ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நாளில் ஒரே கொஷின் பேப்பர் வச்சு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அரையாண்டு தேர்வு. ஸோ அதுக்கான ஒரு கவர்மெண்டுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னென்ன கொஷின்லாம் கேட்டு இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா கொஷின். இது வரைக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்ததில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஷின் அப்படி தான் இருக்கும். பட் இதுதான் வந்து தமிழ்நாடு அளவில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். லாஸ்ட்டாக உங்களுக்கு 2019 தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நாளில் ஒரே எக்ஸாம் ஒரே கொஷின் பேப்பர் வச்சு எக்ஸாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. கோவிட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நடத்துனாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கொஷின் பேப்பர் வச்சு நடத்த போகிறாங்க. ஸோ அதனால தான் 2019 நடந்த அந்த ஒரு கவர்மெண்டோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை நான் இப்போ இந்த வீடியோவில் பதிவிடுறேன். ஸோ இது வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு நான் அப்லோட் பண்ணுற 6வது வீடியோ. ஸோ 6வது கொஸ்டின் பேப்பர் வீடியோ. இது வரைக்கும் அப்லோட் பண்ண 5 கொஸ்டின் பேப்பருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடந்த அந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உள்ள கொஸ்டினாக அப்லோட் பண்ணேன். பட் இப்போ நான் அப்லோட் பண்ணுறது தமிழ்நாடு அளவில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி கவர்மெண்ட் கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அறிவுரைகள், அதே மாதிரி என்ன மாதிரி எழுதணும். ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே தான் இருக்கும் ஸ்டேட் லெவலில் நடக்கிறது. 15 ஒன்வேர்டில் 10க்கு மேலே உங்களுக்கு புக் பேக் கேட்டுருவாங்கன்னு சொன்னேன். லாஸ்ட் 4 கொஸ்டின் வந்து பாட்டு கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி சொன்னேன். அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் 8 மார்க்லாம் நம்ம சொன்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இதுதான் இப்படி தான் இருக்கும். கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இந்த அளவுக்கு கொடுக்குறேன், மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட் நான் தமிழுக்கு தான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து 90 மார்க்குக்கு கீழே குறையவே கூடாது. ஏன்னா ரொம்ப ஈஸியானது. எல்லா மாணவர்களுடைய எண்ணமும் 400 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். பப்ளிக் எக்ஸாமில் 400க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா தமிழில் கண்டிப்பாக 90க்கு மேலே எடுக்கணும். ஏன்னா தமிழ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ அதில் யாரும் மார்க் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழில் நான் திரும்ப அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஷேர் பண்ணுவேன் இதுக்கு அடுத்து வர எல்லா எக்ஸாமுக்கும். ஸோ இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு 2 மார்க் பொறுத்தவரை மெய்கீர்த்தி பாடப்படுவதோ நோக்கம் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். ஸோ ரொம்பவே ஈஸியானது. ஸோ அடுத்தது 17 பார்த்தீங்க அப்படின்னா, பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் குறித்து எழுதுக. ஸோ இது வந்து நம்ம சொல்லலை, இது தேவையும் இல்லை. இது வந்து எப்படி நம்ம எத்தனை எழுதணும், 4 எழுதணும். நம்ம சொன்னது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துருச்சா. அடுத்தது 18வது கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்திருக்கு. 19வது கொஸ்டின் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் சொல்லியிருந்தேன், 3 வந்துருச்சு. அடுத்து விடைக்கேற்ப வினாமைக்கு கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ப்ளஸ் அந்த திருக்குறள் வந்து என்ன செயற்கை என தொடங்கும் குறள், அது கம்பல்சரி கொஷின். அப்போ நம்ம சொன்னது வந்துருச்சு. நீங்கள் 4 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே. அடுத்த 2 மார்க்கு இதெல்லாம் என்னென்னலாம் கேட்பாங்க, எந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். உடுப்பதுவும் என்பதும் கணின் கீழ் குரட்பாவில் அமைந்துள்ள அளபடியின் வகைகளை சுட்டி அதன் இலக்கணம் எழுத கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, பெயரச்ச தொடருக்கான வினையச்ச தொடர் பெயரச்ச தொடர் கொடுத்துட்டு அதுக்கான வினையச்ச தொடர் கேட்டிருக்காங்க. கலைச்சொல் கேட்பாங்கன்னு சொன்னேன், கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பகுபது உறுப்புகள் வந்து கிளர்ந்த கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமானது 3 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. மொழியில் புதுக்கூறுகளை உருவாக்கி மொழி வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது என்பதை நிறுவுக. அடுத்தது மொத்தம் நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். 30வது கொஷின் நம்ம சொன்ன கொஷின் தான் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்களே. சங்க இலக்கியங்கள் கட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக்கு. அப்போ 1 அட்டன் பண்ணிடுவீங்க நம்ம சொன்னதை படிச்சிருந்தீங்கன்னா. 2வது உரைப்பகுதியை படித்து, இது ரொம்ப ஈஸியான தான். அதை படித்து அதுலேயே ஆன்சர் இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான பகுதி, மார்க் கொடுத்துருவாங்க. மற்றதுக்குன்னா நீங்கள் 3 மார்க்குக்கு 2 மார்க் கூட போடலாம், 2.5 மார்க்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும். இதில் மிஸ்டேக்கே இருக்காது, ஏன்னா அதுலேயே ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி கரெக்டாக தேடி எழுதணும், அவ்வளோதான். ஸோ அதனால் இது அட்டன் பண்ணுங்கள். ஓகே, 2 அட்டன் பண்ணிடுவீங்க. அடுத்து பாருங்கள் 3 மார்க் கொஸ்டின். காசி காண்டம் குறிப்பிடும் இல்லற ஒழுக்கங்களே எழுதுக. அடுத்தது நவீன கவிதைகளில் வெளிப்படும் நுண்மை உள்ளம், அது வந்து நம்ம சொன்ன கொஸ்டின் தான். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது மனப்பாட பகுதி பாடல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அன்னை மொழி என தொடங்கும் பெருஞ்சித்தினார் எழுதிய அந்த பாடலும், அடுத்தது தூசும் துகிரும் என தொடங்கும் சிலப்பதிகாரம் பாடலும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. அழகிட்டு வாய்ப்பாடு, நயம் பாராட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அழகிட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. கவிஞர் தம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்கூறு பேச்சன், இதுவும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க,
வேறு சிலப்பதிகாரம் காட்டும் மறுவூர் பாக்கு இதுவும் நம்ம சொன்னோம். அடுத்து முல்லைப்பாட்டின் காட்சிகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை சூழல் இது ரெண்டுமே சொன்னோம். பட் அதில் 38 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோம், அது கேட்டிருக்காங்க. ஸோ எழுதிருவீங்க. 39 நாளிதழ் ஒன்றில் பொங்கல் இதுவும் நம்ம சொன்னது தான். காட்சி கண்டு கவிஞர் எழுதல் இதுவும் சொல்லியிருந்தோம், எல்லாமே கேட்டுருங்க. படிவம் வந்து நூலக உறுப்பினர் படிவம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்து மொழிபெயர்க்க 8 மார்க் முக்கியமான பகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த இது வந்து நான் இன்னைக்கு அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்குல்ல, அதில் நான் சொல்லியிருந்தேன் இந்த கொஷின் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க, ஸோ அது பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதை கொண்டு விவரிக்க இதுவும் நான் சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. அடுத்து என் மக்கள் அனைவரும் நலனை கிட்டும் இது நான் சொல்லலை, பட் நீங்கள் ஆனா எழுதிடுவீங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது குறிப்புகளை கொண்டு இது நான் சொன்னேன், இன்றைக்கி தான் சொன்னேன், இன்றைக்கி சொல்லல சொன்னேன், இது ரெண்டுமே நான் சொன்னேன். ஸோ ரெண்டுமே கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 2019 மொதல் வருஷம் புக்கு மாறின வருஷம் எடுத்தோம் அப்படிங்கிறனால அப்போ வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் இதெல்லாம் எடுக்கல, ஓரளவு கேட்டு விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் பார்த்தாலுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வச்சு தான் இருக்கும். பட் இதுலேயுமே மோஸ்ட்லி ஒரு 90 மார்க் எடுக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ so much for watching this video. Thank you.